புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரா, வாங்கடா டேய். கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. சக்தியோடைய அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்சா. அவளை பிரதிஷ்டை பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்டவும் தான் என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது 2 பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா. அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம் அந்த இடம்தான். ஓம் நான் சாமியார் இல்லை. உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும் எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும் கடவுள் இல்லங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எடுத்துமே இந்த சிலை இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலையும் சக்தியே இல்ல. நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான், படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலயும் முன்னேறிக்கிட்டே இருக்கே. ஏன்? ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் ஏந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன்? தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்ல. காலங்காலமா நாம கடவுளை கும்பிட்டு தான் இருக்கோம், புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசையிலே பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்குமே. ஏன்? ஏன்னா கடவுளே இல்ல. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு, அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்தத உன் கஜானாவை ரொப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லயும் மதத்தின் பேர்லயும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன்? நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு. நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறியணும். கடவுள் இல்ல, நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? போய் அடுத்து சொல்லுங்க. இருங்கடா, நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அடிக்கிற ஏன்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் அந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பணியறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, நீங்க சாமியாரையா பாத்துட்டு வரீங்க? சாமியாரே இல்லம்மா, அவன் வேஷக்காரன். ஆத்தாவே குத்தம் சொல்றான். ஆத்தாவே இல்லன்னு சொல்றதுக்காக தான் ஊருக்கே வந்திருக்கானா. ஆத்தாவை குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லன்னு சொல்றானா? ஆனா ஏமா இவன் இல்லன்னு சொன்னா அவ இல்லாம போயிடுவாளா? ஆத்தா எங்கேயும் நினைஞ்சிருக்கா, அவ பாத்துக்குவா. வா போலாம். ஆத்தா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவன்னு ஒருத்தன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டானே. நீ இருக்கங்கிறத அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறேன். அகிலாண்டேஸ்வரி, நாங்க மூட்டி இருக்கிறது தீ இல்லமா, நீ
அண்டத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணு இல்லேன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிற காட்டு. ஆயே, உன்னை விட எனக்கு உசுறு பெருசு இல்ல. ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன். கடைசி கயிறு அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும், இல்ல என்ன காப்பாத்த மரியா நீ வரியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மழை வரலைங்களில் கடவுள் இல்லை என்று அர்த்தம் ஆகுமோ? எந்த எல்லாம் கூட்டம் கூடி இப்படி வேடிக்கை பார்த்து நெருப்பு இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிடும். இறங்கி வாங்கோ. இந்த நெருப்பு என் மக பார்வதி மூட்டினதியா. நான் நெருப்புல விழுந்ததுனால ஊருக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடாது. இது எங்களுக்கும் ஆத்தாளுக்கு உள்ள பிரச்சனை. ஆமா, உங்களை பார்த்தா அந்த அபிராமி பற்றே கலியுகத்துல அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு மாமா. நீங்க நிரூபிங்க மாமா ஆத்தா இருக்கான்னு. ஆத்தா மழையா வருவா மாமா. வெற்றி மாலையோட நான் வந்திருக்கிறேன் மாமா. இங்க பார், நெருப்பு அணைய கூடாதுரா. பார்வதிய படுற மஞ்சள் புடவைல மாம்பழம் மாதிரி. எப்பதை பார்த்தா மழை வந்துருமோ? கல்யாணி இந்த கையை எடுத்துருவேன். வரமாட்டியா? செஞ்சு சேவை போதுண்டா. என்கிட்ட வந்துடுறாங்கயா. வந்துடுறேன். ஐயா இங்க இருக்க, நான் இங்க இருக்கேன். ஆத்தா மழையை பெய்ய வைக்கல, நான் தான் பெய்ய வைக்கிறேன். ஐயா, பூசாரிங்க கேட்ட போதெல்லாம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, பஞ்சம் இருந்திருக்காது, பட்டினி இருந்திருக்காது. அனாவசியமா நீங்க நெருப்புல விழுந்து செத்து போயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு அனாதையா இருக்கும், ஊர் ஜனங்க எல்லாம் உச்சி கொட்டிட்டு போயிருப்பாங்க. இனிமே இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் இறங்காதீங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ செஞ்சதா. ஆத்தாதான் உனக்குள்ள பூந்து உன் மூலமா மழையை பெய்ய வச்சிருக்கான். பாருங்கய்யா, யாரும் எனக்கு தெரியாம என்னோட மனசுக்குள்ள போக முடியாது. உங்க மூட நம்பிக்கையில நீங்க இந்த நெருப்புல வந்து சாகறதுக்கும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது உங்களை காப்பாத்தணும்னு நானே எடுத்த முடிவு. நீ என்னடா முடிவு பண்றது? அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சிட்டியாடா. நீ தண்ணி அடிக்கலன்னா ஆத்தா மழையை வர வச்சிருப்பா, இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பா. இங்க பா, இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கா ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்கு போ. இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும். ஆமா, அந்த ஆளு ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க? ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? என்ன பண்றீங்க? உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம், ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்முடைய உண்மையான கல்யாண நாள். இது ஆத்தா எடுத்த முடிவு. உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே உங்களை மாத்துறதுக்கு. ஆத்தா இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க? ஆத்தா இல்லன்னு ஏன் சொல்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பக்தி தாமா மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை. கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி, தலையெழுத்து, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லன்னு சொல்ற நாத்திகன் மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும், வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க, டாப்பா போட்டுங்க. ஏங்க
நான் டவுனுக்கு போனோம், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு. வர்றதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. எங்க வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் படம். பாருங்க, இந்த வீடு நம்ம 2 பேருக்கு தாங்க பத்தம். பெரிய குடும்பத்தையே கூட்டு வர சொல்றீங்க. விட்டா ரேஷன் கார்டுல பேர் எழுதுவீங்க போல் இருக்கு. என்னங்க வரும்போது ஒரு சின்ன பிள்ளையார் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவ பொண்டாட்டி ஆயிட்டா. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல, விட்டுருவாடா என்ன? ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜெகத்காரணி நீ. கலங்கி போன என்ன காவல் காக்க வந்துட்டியா? நீ இல்லன்னு சொல்ற என் புருஷன் கிட்ட நீ இருக்கேன்னு சொல்ல என் வீடு தேடி வந்துட்டியா தாயே? நாகம்மாவா அவதரிச்சு என் வீடு தேடி வந்துட்டியா? என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லயும் இருக்கான், துரும்புலயும் இருக்கான் கடவுள்னு சொல்றீங்க. ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க. கல்லுலதான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் அவன் இருப்பான்றீங்க. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க. மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல. ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களே தடுக்க முடியல. கடவுளே கடத்தப்படுறான், காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களையெல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து தீ மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேரம் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. கடவுள் இல்ல, இல்லவே இல்லை. கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா? இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்கிறதா என்னுடைய கவலை. வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கலையே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்கமே. இவ்வளவு ரிஷிகள் இருந்தும், இவ்வளவு முனிவர்கள் இருந்தும், கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தும் நம்ம பிரச்சனை எல்லாம் ஏன் தீரல? ஏன்? இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்துக்கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும். அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கு. அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். நிக்கிறாங்களே பார்வதி, இந்த ஊரே கட்டாயப்படுத்திச்சுங்கிறதுக்காகத்தான் அவங்கள என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல, வாழவும் முடியாது. இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன், கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன். இல்லன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம். இதுதான் என் முடிவு. நிறுத்துங்க. உங்களை திருத்தறதுக்காக என்னோட கழுத்துல தாலி விழ வச்சாலே அவளோட திருவிளையாடல் உங்களுக்கு புரியலையா? நான் வருவேன்னு எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே ஆத்தா, அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா? இப்படி ஆத்தாவை வாய் கூசாம பேசியும் பொறுமையா பார்த்து சகிச்சிட்டு இருக்காளே, அப்பவும் அவளோட பெருமை உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க கடவுள் இருக்கு நம்பி திருந்தி என்ன தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களோட வாழ போறேன். ஆத்தா உங்க மனசுல குடியேறுவா, உங்களை மாத்துவா. நிச்சயமா நீங்க திருந்தி என்ன தேடி வருவீங்க. சுய நினைவே இல்லாம இருக்கிற உங்களால சிந்திக்க முடியாதுதான். இப்படியே விட்டா கல்லாலேயே கோயில் கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். விடுங்க. நான் விட மாட்டேன். விடுங்க. என்ன குத்திட்டு அப்புறம் ஆத்தா கிட்ட போங்க. விடுங்க. நான் விட மாட்டேன். இத்தனை நாள் இவன் கடவுள் வாயில தான் சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு நான் கடவுள் மேலே கை வச்சுட்டா பார்த்து சும்மா இருக்கீங்களா? அடிச்சு கொல்லுங்கடா.
முருகாண்டி, யாரு? கடவுள். கடவுளா? எங்களை சேர்த்து வச்சது நீதான். இப்ப எங்களை பிரிச்சு வச்சுட்டே தாயே. உன்னை இடிச்சதுக்கு ஊருக்காரங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. நீ எந்த தண்டனையும் கொடுத்துறாத. அவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்லவரு. அவரை காப்பாத்தி நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும். கடவுளா, நீ இருக்கியா? நீ இருந்துமா இவ்வளவு பிரச்சனை? உலகத்தை படைச்சதுக்கு அப்புறம் என் படைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு முதன் முறையா இப்பதான் வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு. என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. பிரச்சனைய சொல்லு. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு. உனக்கு பசிக்கணும், தாகம் எடுக்கணும், முள்ளு குத்துனா ரத்தம் வரணும். அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாதான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும். வா, வந்து பாரு. வர முடியுமா? நீதானே சொன்ன சராசரி மனுஷனா வரணும்னு? அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன். நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. சரி, எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்தக்கூடாது. சக்தியை பயன்படுத்துறதா? இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது. நீதான் சராசரி மனுஷனா வரணும்னு சொன்ன. இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும். போலாமா? மனுஷா, கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்த, இப்பதான் நானே உன் முன்னாடி வந்துட்டேன். இனியாவது கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவியா? மன்னிக்கணையா, நீங்க இருந்தும் இங்க இவ்வளவு பிரச்சனை என்ன? நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காரு இருக்காருன்னு நானே பிரச்சாரம் பண்ணுவேன். அஞ்சலா ராமாயி, என் கோழியை கொஞ்சம் புடிங்கடி. ஆத்தாளுக்கு நேர்ந்து விட்ட கோழிடி, கொஞ்சம் புடிச்சு கொடுங்கடி. பார்வதி, திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேங்கா. எல்லாத்தையும் அவ நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா மனுஷன். நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூளையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா, இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துக்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதியா. ஏன்? அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சதானே. அதுல நாம ஒண்ணு எடுத்துல என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா? காசா? இது என்ன புதுசா சொல்ற? இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சதானே? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, ஐயா, இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. பசிக்குது. இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துறேன். பசிக்காது தூக்க வராது சொன்னேன். நீ கேட்டியா? மனசு மாறியா பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னு இதெல்லாம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில காசு வேற இல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது பழத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தொங்குது? மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்கள்ல பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? அடடா, பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி சார் வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், ஆப்பிள் சாப்பிடுங்க சார். ஏ கிளாஸ் குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார். எவ்வளவு சாப்பிடுங்க சார்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இந்தா சார். ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? அப்பா திருப்தியா இருக்கு. பட்டுமா? வரட்டுமாவா? 18 ரூபா 50 காசு ஆச்சு. காசா? என்ன எல்லாரும் அதே கேக்குறேன். அப்படின்னா அப்படின்னா என்னவா? கிண்டலா? காசு வையா. இல்ல மனுஷா, எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே, அது என்னது? ஊர்வனவா, பரப்பனவா, பறவை இனமா, விலங்கினமா? என்னயா காசு கொடுனா ஆக்ட் கொடுக்குறியா? இல்ல மனுஷா, முதல்ல காசு கொடுன, இப்ப ஆக்ட் கொடுங்கற. எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும்னு தெரியலையே. யோ, இது மாதிரி எத்தனை பேரையா கிளம்பி இருக்கீங்க? நானும் இன்னொரு மனிதனும். அதோ வர்றாரு. அவர் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
அடிக்காதீங்க. ஏன் அவரை போய் அடிக்க பாக்குறீங்க? என்ன அவர் பெரிய கடவுளா? பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்தா முட்டையை கொடுப்பேன். ஐயா ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? தானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசா என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? அண்ணே ஏய் நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்க கிட்ட காசு இல்ல. கரெக்டா இன்னும் 18 ரூபா 50 காசு கொடுத்துட்டு இல்லைன்னா சட்டையை கட்டி வச்சு போயா. ஓஹோ, சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன பிரச்சனைங்க? யார் இவரு? போலீஸ், அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓஹோ, போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் சார். 18 ரூபா பணத்தை தொட்டு காசு கொடுக்காம போறான் சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் தெரியுது. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு. சார் 18 ரூபா 50 காசு சார். ஏயா 18 ரூபா 50 பைசா ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி, ஒரு 10 ரூபா விட ஒண்ணு விட்டுறேன். சார் நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 ரூபா கொடுத்துரு. சார் உண்மையாவே காசு இல்ல. இருங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்து தராருன்னா அதான் போலீஸ். ஆமாங்கய்யா. ஏய், என்ன கிண்டலா பண்ற? யோ, வீட்டுல பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாவாவது குடியா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு பைசா இல்ல. 2 ரூபா கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா, சாவுகிறாங்க. 2 ரூபாய் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா? 2 ரூபாய்ங்கிற உயிரோட முக்கியமான விஷயமா? ஆண்டவா, கடவுளே, இது வரைக்கும் நான் எதுவும் ஊருக்காகத்தான் கேட்டிருக்கேன். எனக்காக எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா. மனுஷா, இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. இது யாரோட வீடு? ஐயா இது உங்களோட வீடு. என்னோட வீடா? இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் தான் இங்க இருக்கிறதே இல்லையே. இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? மனுஷா, ஐயா இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு. இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா, இவங்க கடவுள் வேற. எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். எங்க கடவுளை தான் வழிபடணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்குயா. அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறிவிழந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிட்டு சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவினும் அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறு வரணும்டா. கடவுள் இல்லங்கிறவன் கோயில் இடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே இடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனுஷா இப்படி செஞ்ச? நான் வந்தது ஏன் ஊருக்குள்ள போய் சொன்னேன்? நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லிருக்கியே. ஐயா அது நீங்க இல்ல, ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்கள அவன் ஐயோ வரவேற்பு நான் எனக்கு நினைச்சுல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம். இதுல கூடவா? ஆமாங்கய்யா, இவன மாதிரி ஒருத்தன் கிடையாது. லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க. அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை குடுக்கறானுங்க. அதுல அவனுங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ, உங்க ஆளு பெரிய ஜித்தனா இருப்பாங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா, இவன் பேர் என்ன? என்னமோ அட பாவி. ஏயா இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ கொடுக்குறான்? ஏயா இப்படி அநியாயம் பண்ணி கேட்டா எனக்கே வரம் கொடுத்துட்டு போறான். யார் கை நீட்டாலும் போதும் வரம் கொடுத்துருவானுங்க. இதுதான் இவனுங்க ஸ்டைல. ஐயோ, நான் எதிர்பார்த்தது வந்து விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது. நான் கிளம்புறேன். ஐயா ஐயோ வேணாப்பா, விடுப்பா. அட விடுப்பா, கிளப்பா. நான் என்ன கட்டுருவோம்ப்பா. அது வேண்டாப்பா, விடுப்பா. மனுஷனா வந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஹார்ட் அட்டாக் சொல்லுவியே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். மனுஷா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான். அதை பார்த்துட்டு மத்த மனுஷங்க சாதாரணமா போறாங்களே. ஐயோ மனுஷா, 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 இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா இவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணும் ஐயா. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும். அதுதான் இத்தனை வாகனங்கள் போகுது. ஏதோ நிறுத்தினா தெரிஞ்சது. ஐயா மனுஷங்களே, மனுஷங்களே, ஐயா நீங்க இருங்க. ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா 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 கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா 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 மனுஷங்களே, கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ ஐயா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலையில போயா. ஐயா
இறந்துட்டாயா? இறந்துட்டாரா? ஐயா, உங்கள மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு உடுத்த துணி இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அநியாயமா செத்து போயிட்டான். இல்ல, நீங்க சாகடிச்சிட்டீங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு 3 வேளையும் சாப்பாடு, அவ்வளவு நகை, அவ்வளவு பெரிய கோயில். எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டான்? ச்சே. சரி, இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? உங்க என்னப்பா பூச்சா? என்ன ரிலேட்டிவா? அனாதை. அப்ப நம்ம ஜாதி இந்த வாரம் மீட்டர் நீதாமா கண்ணா ராஜா. சார் அனாதை பண்ண சார், சார் அனாதை பண்ண சார், ஏதாவது தர்மம் பண்ணு சார். 5 ரூபா போட்டு சார், ஏதாவது 10 ரூபா போட்டு சார். சார் சார் ஏதாவது போட்டு சார். இந்தாமா கண்ணா காசப்படி டீ குடிச்சுக்கோ. எட்ட கால் பண்ணி நவரு சார். அனாதை பண்ண சார், ஏதாவது போட்டு சார். சார் தர்மம் பண்ணு சார். ஐயா, இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனிதாபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா?